வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இந்த கடந்த சில வாரங்களாகவே நம்ம ஜெயம் ரவியோடைய விவகாரத்து பிரச்சனை தான் ரொம்பவே அதிர்ச்சியாக உள்ளது. இந்த நிலையில் ஜெயம் ரவியுடைய விவகாரத்திற்கு காரணம் என்னன்னு ஓப்பனாக பேசியிருக்காங்க ஜெயம் ரவியுடைய மாமியார். அவங்க கொடுத்த விளக்கம் இப்போது இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நிறைய சண்டைகள். ஜெயம் ரவிக்கு சப்போர்ட், மகளுக்கு கோபம். ஓப்பனாக பேசிய மாமியார். ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்திருந்தார். ஆனால் ரவி எடுத்த முடிவு குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி இருந்தாலும் விவகாரத்து கோரி நீதிமன்றத்தில் ரவி மனு தாக்கல் செய்திருக்காரு. இதன் காரணமாகவே திரைத்துறையில் சமூக வலைதளங்களில் ஹாட் டாப்பிக்காக இந்த விவகாரம் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஜெயம் ரவி சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்த அறிக்கையில் தனது திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தாங்க. இது பெரும் அதிர்ச்சியை ரசிகரிடம் ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அவரது மனைவி ஆர்த்தி என்ன சொல்லப் போகிறார் என்பது அனைவரும் கவனம் இருந்தது. ஆர்த்தி கொடுத்த விளக்கத்தால் ஜெயம் ரவி எடுத்த தனிப்பட்ட முடிவு. அவரிடம் பேசுவதற்கு பல முறை முயன்றிருக்காங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பும் கொடுக்கல. நானும் எனது 2 குழந்தைகளும் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்து கொண்டிருக்காங்க. இதற்கிடையே ஜெயம் ரவி அவரது மாமியார் சுஜாதா முழு கட்டுப்பாட்டில் வைக்க முயன்றதாகவும், ரவிக்கான கதைகளை, இயக்குநர்களை அவருக்கு ஆர்த்தி தேர்ந்தெடுத்ததாகவும், அதுதான் இந்த பிரிவுக்கு முக்கிய காரணம் என்று ஒரு தரப்பினர் தொடர்ந்து கூறி வந்தாங்க. இந்த சூழலில் ஜெயம் ரவியுடைய மாமியார் சுஜாதா ரவி சொல்லியிருந்தது பழைய பேட்டி ஒன்றில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகி வருது. தனியார் யூடியூப் சேனல் ஒன்று அளித்திருந்த அந்த பேட்டியில் ஜெயம் ரவியை காதலிக்கிறேன் என்று ஆர்த்தியினிடம் சொன்னபோது உண்மையிலே எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. ஏனெனில் அவர் சினிமா சம்பந்தப்பட்ட குடும்பம், நாங்கள் வேறு அப்படி இருக்கோம், இவங்க இருவருமே எப்படி கனெக்ட் செய்து கொண்டாங்க என்று ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பிறகுதான் ஆர்த்தியும் ரவி நிகழ்ச்சியில் சந்தித்து கொண்டு காதல் உருவானது தெரிய வந்தது. ஜெயம் ரவிக்கு ஆர்த்திக்கும் இடையே சண்டை நடக்காமல் இருந்ததே கிடையாது. அவருக்கு நிறைய வாக்குவாதங்கள் வரும். அந்த மாதிரியான சமயங்களை நான் ரவிக்கு தான் ஆதரவாக கொடுப்பேன். அங்கு தான் மேற்கொண்ட பிரச்சனை ஏற்படும். ஆர்த்தி என்னிடம் நீ உனது மாப்பிள்ளைக்கு ஆதரவு கொடுக்குறியா என்று கோவப்படுவாங்க. ரவி கொஞ்சம் நிதானமானவர். ஆனால் ஆர்த்தி அப்படி இல்லை. சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆவாங்க. அதனால் நான் ரவிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்போது ஆர்த்திக்கு எனக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படும். எனது வீட்டில் எல்லோருமே பெண் பிள்ளைகள் தான். எனக்கு 2 பெண் பிள்ளைகள், என்னுடைய தங்கைக்கு 3 பெண் பிள்ளைகள், அக்காவுக்கு 2 பெண் பிள்ளைகள். இப்படி எங்களை சுற்றி எல்லாமே பெண்கள் தான். அதனால் எங்களுக்கு ஆண்கள் பெரிதாக பரிச்சயம் இல்லாதவங்க. முதல்ல எங்கள் வீட்டில் கால் வைத்த ஆண்மகன் என்றாலே ரவி மட்டும்தான். பேரன் வேண்டும் என்று வேண்டினேன். அதே போல் ரவி மூலம் எனக்கு 2 பேரன்கள் கிடைத்தாங்க. முன்னதாக சுஜாதா ஜெயம் ரவியை வைத்து 3 படங்கள் தயாரித்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியுடைய மாமியார் கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.